விசேஷமாக கடந்த 10 வருட காலமாக போதைப்பொருள் புனர்வாழ்வு மற்றும் சிகிச்சையிலே வேலை செய்யக்கூடிய ஒருவனாக பல்லாயிரக்கணக்கான இரத்தம் சிந்தக்கூடிய தாய்மாரை, பல்லாயிரக்கணக்கானவர்களது கண்ணீரை கண்ணுற்றவனாக என்னிடம் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நேரம் இடமளிக்காத காரணத்தினால் ஒரே ஒரு விடயத்தை ஒரே ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு நகரத்திலே ஒதுக்கப்பட்ட ஒரு மலசல கூடத்தினுடைய கூரையிலே வாழ்ந்த ஒரு குடும்பம், ஒரு தாயும் ஒரு கைப்பிள்ளையும் பல நபர்களது முயற்சிக்கு பின்னர் ஒரு வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக முற்படுத்தப்படுகிறார்கள். அங்கு வந்து அந்த தாயை பரிசோதனை செய்த போது அந்த தாய் இலங்கையிலே இன்று பேசப்படக்கூடிய மிக கொடூரமான ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவனாக இருக்கிறாள். விசேஷமாக அந்த குழந்தை 6 மாதத்திலும் குறைந்த குழந்தை அந்த தாயினுடைய தாய்ப்பாலின் ஊடாக அந்த குறித்த போதைப் பொருளை உட்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை, அது என்னவென்று தெரியாமல் அதை உட்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தது. அந்த தாய்ப்பால் கொடுக்காமல் விடப்பட்ட போது போதைப் பொருளை பயன்படுத்தி நிறுத்திய ஒருவருக்கு என்ன பிரச்சனைகள் எல்லாம் வருமோ அந்த அத்தனை பிரச்சனைக்கும் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைமையை நாங்கள் கண்டுற்றோம். இன்று இந்த போதைப் பொருள் தொடர்பாக பேசும்போது, போதைப் பொருள் தொடர்பாக சொல்லும் போது நாங்கள் எல்லோரும் நினைக்கக்கூடிய ஒரு விடயம், இது ஒரு செய்தி தானே, இது சாதாரணமான ஒரு செய்தி, இந்த பிரச்சனை எங்களுக்கு வராது, எங்கள் வீட்டுக்கு வராது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்பின் பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இந்த பிரச்சனையை நீங்கள் இவ்வாறு கைவிட்டீர்கள் என்று சொன்னால் இது உங்கள் வீட்டு கதவை தட்டுவதற்கு அதிக காலம் எடுக்காது. போதைப் பொருள் என்று சொல்லக்கூடிய இந்த ரசாயனத்துக்கு உங்கள் இனம் என்ன, உங்கள் மொழி என்ன, உங்களது அரசியல் எண்ணங்கள் என்ன, நீங்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர், உங்கள் பாலினம் என்ன, இந்த எந்த விடயமும் அந்த ரசாயனத்துக்கு தெரியாது. நிச்சயமாக அந்த ரசாயனம் உள்ளெடுக்கப்படும் போது அந்த மனிதனை கஷ்டத்துக்குள்ளாக்கி, துன்பத்துக்குள்ளாக்கி, அவனை ஒரு உள நோயாளியாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த போதைப் பொருள் என்று சொல்லக்கூடிய ரசாயனம் எவ்வாறு செயல்படுகிறதோ அதே போல இந்த நாடு, அதாவது ஜனநாயக சோசலிச குடியரசாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒன்றுபட்டு முழு நாடுமே ஒன்றாக சேர்ந்து எங்களது மொழி பேதங்கள், இன பேதங்கள், நிற பேதங்கள், அரசியல் பேதங்கள் மறந்து கைகோர்த்து ஒன்று சேர்ந்து வந்தால் நிச்சயம் நாங்கள் இதற்கு தீர்வு காணலாம். அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்று சொல்வார்கள். நிச்சயமாக பொதுமக்கள் நாங்கள், இந்த நாட்டின் பொதுமக்கள் நாங்கள், எங்கள் பலம் தெரியாமல் இருக்கிறோம். இந்த திட்டத்திலே எங்கள் பேதங்கள் எல்லாம் கழிந்து, பேதங்கள் மறந்து ஒன்று திரண்டால் நிச்சயம் இந்த 3 வருடத்துக்குள் இந்த செயல்பாட்டை செய்யலாம். எங்களது அதிமேதகை ஜனாதிபதி அவர்களது நோக்கத்திலே இந்த குறிப்பிட்ட செயல்பட்ட திட்டத்திலே சட்டத்தை அமுல்படுத்துவது மாத்திரமல்ல, இந்த குறிப்பிட்ட போதைப் பொருளுக்கு அடிமையாகி நோய்க்குட்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பாகவும் மிக அதிகமாக கதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய 25 மாவட்டங்களிலும் சிகிச்சை நிலையங்கள் அமைத்து அதற்கு மேலாக தேவைப்படும் போது விசேட சிகிச்சை நிலையங்கள் ஊடாக அவர்களுக்கு சிகிச்சை அளித்து சமூக வடு என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனையை தீர்த்து அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது. எனவே நாட்டினுடைய முதல் குடிமகன் கௌரவ ஜனாதிபதி அவர்கள், அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பித்த இந்த திட்டத்திலே நாங்கள் அனைவரும் சாதி பேத மத பேதங்கள், அரசியல் பேதங்கள் மறந்து ஒன்று கூடி கைகோர்த்தால் நிச்சயம் எங்களால் இதை சாதிக்க முடியும் என்ற அந்த விடயத்தை உங்களிடம் குறிப்பிட்டு கூறி, விசேஷமாக பொதுமக்களாக இருக்கலாம், அரசு உத்தியோகத்தர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்கள் சகலரதும் பங்கு பற்றுதல், உங்கள் சகலரதும் பங்களிப்பு இந்த திட்டத்துக்கு அவசியமாக இருக்கிறது. அதை தந்து இந்த நாட்டை மாற்றுவோம், இந்த நாட்டை எங்களுக்கு வாழ தகுந்த அழகான ஒரு நாடாக மாற்றுவோம் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக சகலருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன்.